நம்முடைய பிதாவாகிய தேவனிடம் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவிடம் இந்த மாதம் முழுவதும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடிவண்டி வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பெரிதான கிருபையினாலே இந்த ஆண்டின் 4 மாதங்களை நாம் நிறைவு செய்து 5ஆம் மாதத்தின் முதல் நாள் அதிகாலை வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்தமுள்ள ஜீவனுள்ள வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவதரிக்கின்ற இந்த வேளையிலே விசேஷமாய் மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம் என்று சொல்லி நாம் அனுசரிக்கின்றோம். ஆம், இந்த உலகத்திலே தொழிலாளர்களாய் ஊழியர்களாய் செய்கின்ற பணியின் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது என்பதை நாம் அறிந்து இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கின்ற ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தொழிலாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை அது சங்கீதங்களின் புஸ்தகம் 31ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை இரட்சியும். நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை இரட்சியும். ஆம், அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் ஊழியக்காரராய் இருக்கின்றோம். ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஊழியம் கொள்ளும்படி அல்லாமல் ஊழியம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். விசேஷமாய் இந்த நாளிலே நீங்களும் நானும் ஊழியக்காரர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நாம் எந்த ஊழியம் பண்ணினாலும் அந்த ஊழியம் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த ஊழியம். அந்த ஊழியத்திலே நீங்கள் நானும் உண்மையும் உத்தமமாய் இருக்கின்ற பொழுது கர்த்தருடைய முகம் நம்மேல் பிரகாசிக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். ஆம், அன்புக்குரியவர்களே, நாம் ஏதோ உலக பிரகாரம் ஊழியம் என்பது ஆண்டவருடைய ஊழியம் அல்ல என்று அல்ல. அதுவும் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கொடுத்த ஊழியம். அந்த ஊழியத்தின் மூலமாய் நீங்கள் நானும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஆம், தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். இந்த வசனத்திலே 2 தலைப்புகளிலே தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். ஒன்று, தேவனுடைய முகத்தின் பிரகாசம் ஆசீர்வாதத்தின் அடையாளம். ஒன்று, தேவனுடைய முகத்தின் பிரகாசம் ஆசீர்வாதத்தின் அடையாளம். இரண்டாவது, தேவனுடைய கிருபை இரட்சிப்பின் அடையாளம். இரண்டாவது, தேவனுடைய கிருபை இரட்சிப்பின் அடையாளம். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஒன்று, தேவனுடைய முகத்தின் பிரகாசம் ஆசீர்வாதத்தின் அடையாளம். தாவீது இந்த சங்கீதத்தில் பெரிய கஷ்டங்களுக்குள் இருந்தார். எதிரிகள் சூழ்ந்திருந்தார்கள். மனம் தளர்ந்திருந்து அந்த நேரத்தில் அவர் கேட்டது, கர்த்தாவே, உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்கட்டும் என்று சொல்லி. ஆம், அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் நீங்கள் நானும் வாழுகின்ற இந்த சமுதாயத்திலே நீங்கள் நானும் ஏறெடுக்க வேண்டிய ஒரு ஜெபம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது தாவீது ஏறெடுத்த அதே மன்றாட்டை இந்த நாளிலும் நீங்கள் நானும் ஏறெடுக்க அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். இந்த சங்கீதத்தில் பார்க்கின்ற பொழுது
அவருக்கு பெரிய கஷ்டங்கள் இருந்தது. ஆம், நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஒவ்வொரு மாதத்தையும் நாம் முடிக்கின்ற பொழுது ஆண்டவர் கிருபையாக இந்த மாதத்தை முடிக்க நமக்கு கிருபை பாராட்டிருக்கிறார். எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு தொல்லைகள், எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு அவமானங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நாம் சந்திக்கின்ற பொழுது நம்மோடு கூட இடைவிடுகின்றார். அதுவும் எதிரிகள் சூழ்ந்திருக்கின்ற வேலை. அன்றைக்கு தாவீதுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் எதிரிகள் யார் என்றே நாம் கண்டுகொள்ள முடியாதபடி நாம் இருக்கின்றோம். ஆனால் எல்லா சூழ்நிலும் நம்மோடு கூட இருக்கின்ற கர்த்தர் பெரியவராய் இருந்து பெரிய காரியங்களை நமக்கு செய்து கொண்டிருக்கின்றார். மனம் தளர்ந்திருக்கின்றோம். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற ஒவ்வொரு நினைவு காலங்களையும் பார்க்கின்ற பொழுது நாம் மனம் தளர்ந்து போய் விடுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை கர்த்தர் நம்முடைய காரியங்களாக இருந்தாலும் அல்லது நம்முடைய சரீரத்திலே காணப்படக்கூடிய பலவீனங்களாக இருந்தாலும் நாம் மனம் தளர்ந்து போயிருக்கின்றோம். அந்த நேரத்திலே நீங்கள் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே தாவீது கேட்டது போல இந்த மாதத்தின் ஆரம்ப நாளிலே ஆண்டவர் அதை கேட்கும்படி கிருபை பாராட்டியிருக்கின்றார். பலவீனத்தின் மத்தியிலும் சுகவீனத்தின் மத்தியிலும் ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே கேட்க அழைக்கப்படுகின்றோம். என்ன? நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஆம் கர்த்தாவே, நீர் உம்முடைய முகத்தை ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணும். அன்புக்குரியவர்களே, அவருடைய முகம் நம்முடைய மேல் பிரகாசிக்க வேண்டும். தேவனுடைய முகம் பிரகாசிப்பது என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஆம், அந்த ஆசீர்வாதம் என்ன? நமக்கு நன்கு தெரிந்த ஒன்று. என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 24, 25, 26 வசனங்களிலே நமக்கு தெரிந்த ஒன்று என்ன? அது ஆரோனின் ஆசீர்வாதம் என்று சொல்லி நாம் ஆலயங்களின் கடைசியாக நமக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த ஆசீர்வாதம். அது பார்க்கின்ற பொழுது அங்கு பார்க்கின்றோம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபியாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆம், ஆண்டவருடைய முகம் பிரகாசிக்கின்ற பொழுது அவருடைய முகத்தின் மூலமாய் நமக்கு கிடைக்கின்றது என்ன? அவர் நமக்கு கிருபையை கொடுக்கின்றார், நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுகின்றார். ஆம், கிருபையும் சமாதானமும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவையாக இருக்கின்றது. ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் இருக்கின்ற பொழுது நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கின்றோம். இதோ ஆலய ஆராதனை முடிந்த பிற்பாடு அல்ல, ஒவ்வொரு நாளும் இந்த மாதத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றது, ஆண்டவருடைய முகம் நம்மேல் பிரகாசிக்க பண்ணுகின்ற கர்த்தர் நமக்கு கிருபையையும் நமக்கு சமாதானத்தையும் அவர் கட்டளையிடுகின்றவராய் இருக்கின்றார். ஒருவேளை இது ஆரோனின் ஆசீர்வாதமாய் இருக்கின்றது. அதே அப்போஸ்தல ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அதை பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகின்றது. இங்கே என்ன? 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இப்படியாக அப்போஸ்தல ஆசீர்வாதம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆமேன் என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகின்றது அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் சமாதானத்தோடும் பாதுகாப்போடும் ஆசீர்வாதத்தோடும் இந்த உலகத்திலே வாழ ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். நிச்சயமாக இந்த மாதத்திலும் அதே சமாதானத்தை, அதே பாதுகாப்பை, அதே ஆசீர்வாதத்தை நமக்கு அருளுகின்ற கர்த்தராய் இருக்கின்றார். ஏனென்றால் அவர் இருள் மத்தியில் வெளிச்சமாய் இருக்கின்றார். இருள் சூழ்ந்திருக்கின்ற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே எங்கு பார்த்தாலும் இருள். அந்த இருளின் மத்தியிலே அவர் நமக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார். நம்மேல் வெளிச்சத்தை உதிக்க பண்ணுகின்றவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆம், ஒரு சிறுவன் இருட்டில் பயந்து அழுதான். அவன் தந்தை வந்து ஒரு விளக்கை ஏற்றி நான் இருக்கிறேன் என்று சொன்னார்.
உடனே குழந்தை அமைதியானது. ஆம் அன்புக்குரியவர்களே, அதே போலதான் தேவனுடைய முகத்தின் பிரகாசம் நம்முடைய பயங்களை அகற்றிவிடுகின்றது. நாம் எதற்கும் பயப்படாதபடி ஆண்டவருடைய முகம் என்மேல் பிரகாசிக்கின்றது என்று சொல்லி நாம் இருக்கவும், பயத்தின் ஆவியை ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலும் இருந்து எடுத்து போட்டார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கவும், ஆண்டவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் என்னை சூழ்ந்திருக்கின்றது, அவர் என்னை பிரகாசிக்க பண்ணுகின்ற கர்த்தராய் இருக்கின்றார். எப்படி அந்த தந்தை வந்த பொழுது அந்த குழந்தை அந்த பயம் மாறியிருந்தோ அமைதியாய் ஆனதோ, அதே போன்று நீங்கள் நானும் இந்த மாதத்திலே அமைதியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். வாழ்க்கையில் பிரச்சனை வந்தாலும் தேவனுடைய சந்நிதியை தேடுங்கள். தேவனுடைய சந்நிதி என்பது பிரகாசம் உள்ளது. அவர் அவருடைய முகத்தை நம் மேல் பிரகாசிக்க பண்ணுகின்றவராக இருக்கின்றார். நாம் ஊழியம் செய்கின்ற எந்த இடமாக இருந்தாலும், நாம் தொழில் செய்கின்ற தொழிலாளர் வர்க்கமாக இருக்கின்ற பொழுது, நம்முடைய உரிமைக்காக நாம் எவ்வளவோ போராட்டங்களை போராடி நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோமே. அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கென்று நீங்கள் நானும் ஊழியம் செய்கின்ற பொழுது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அவருடைய முகத்தை அவருடைய ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணுகின்ற கர்த்தராய் இருக்கின்றார். எனவே அவரையே நோக்கி பார்ப்போம், அவரையே நோக்கி பார்ப்போம். அவரல்லவா நமக்கு எல்லாமாக இருந்து நம்மை வழிநடத்தி வருகின்றார். எனவே அவரை நாம் நோக்கி பார்க்கின்ற பொழுது கர்த்தர் கிருபையாய் எல்லா காரியங்களையும் நமக்கு வாய்க்க பண்ணுகின்றவராய் இருக்கின்றார். ஜெபம் மற்றும் வேத வாசிப்பின் மூலமாய் தேவனுடைய முகத்தை நாடுவோம். இந்த மாதத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். நாம் அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்திலே வேதத்தை வாசித்து முழங்காலை முடக்கி ஜெபத்தை செய்வோம். ஆம், ஜெபம் தான் நமக்கு ஜெயத்தை கொண்டு வருகின்றது. அதுதான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகின்றது. எனவே சங்கீதக்காரன் சொல்லுகின்றான், 27ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே அங்கு சொல்லுகின்ற பொழுது, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தை தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. ஆம், நம்முடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே, நான் இப்பொழுது தேடுகின்றேன். அப்பா, இந்த மாதம் முழுவதும் நீர் தேடும்படி என்னை அழைத்திருக்கின்றீர். ஆம், அந்த அழைப்பை நான் கேட்டவனாய் எப்பொழுதும் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கவும், உம்முடைய முகத்தை தேடவும், அதன் மூலமாய் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தும் சொல்லிற்று என்று பார்க்கின்றோம். எனவே எந்த சூழ்நிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். அதே பார்க்கின்ற பொழுது 27:7 கர்த்தாவே, நான் கூப்பிடுகின்ற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும் என்று சொல்லி தாவீது அங்கு வேண்டுதல் செய்கின்றார். நாமும் கூட இந்த மாதத்திலே ஆண்டவரை நாம் தேடுவோம். நிச்சயமாக ஆண்டவர் அதற்கேற்ற பலனை கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் தேவனுடைய முகத்தின் மூலமாய் கிடைக்கின்ற பிரகாசம் ஆசீர்வாதத்தின் அடையாளமாய் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். இரண்டாவதாக, தேவனுடைய கிருபை இரட்சிப்பின் அடையாளம். தேவனுடைய கிருபை இரட்சிப்பின் அடையாளம். ஆம் அன்புக்குரியவர்களே, அங்கு அதே 16ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம், உமது கிருபையினாலே என்னை இரட்சியும், உமது கிருபையினாலே என்னை இரட்சியும். ஆம், நாம் நம்முடைய செயலால் அல்ல, தேவனுடைய கிருபையால் தான் இரட்சிக்கப்படுகிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய இரட்சிப்பு என்பது ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கின்றதாக இருக்கின்றது. நம்முடைய காரியங்களினால் அல்ல, நாம் செய்கின்ற புண்ணியங்களினால் அல்ல. அதற்கு மாறாக அங்கு பார்க்கின்றோம், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகின்றவராய் இருக்கின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய செயலால் அல்ல, தேவனுடைய கிருபையால் ரட்சிக்கப்படுகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதுகின்ற நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களிலே அங்கு சொல்லுகின்ற வார்த்தை, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடி இது கிருபையினாலே உண்டானது அல்ல என்பதை பார்க்கின்றோம்.
நீங்கள் நானும் செய்கின்ற கிருபையினாலே அல்ல, ஆண்டவருடைய ஈவாய் இருக்கின்றது. ஆண்டவருடைய ஈவு, ஆம், அது நம்மால் உண்டானது. நான் புண்ணியவான், நான் பரிசுத்தவான் என்று சொல்லி அல்ல, ஆண்டவர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாய் அவருடைய கிருபையினாலே நாம் தகுதியற்றவர்களாய் இருந்தபொழுது அவர் நம்மேல் வைத்த கிருபையின் நிமித்தமாய் அந்த அன்பு நமக்கு கிடைத்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, அது நமக்கு நன்கு தெரிந்த ஒன்று. லூக்கா 15ஆம் அதிகாரம் 11 முதல் 24 வசனங்களிலே அங்கு இளைய குமாரனுடைய நிலையை நாம் பார்க்கின்றோம். இளைய குமாரன் தான் பெற்று சென்ற எல்லா ஆஸ்தியையும் அவன் தவறவிட்டு எல்லாவற்றையும் இழந்துவிட்டு அவன் திரும்பி வந்தான். அவன் தகுதி இல்லாதவன்தான், ஆனாலும் தந்தை அவனை அன்போடு ஏற்றுக்கொண்டார். ஆம், அவனை கண்ட மாத்திரத்திலே அவனை கட்டி அணைத்து அவனுக்கு வேண்டிய எல்லா விதமான உபசாரங்களையும் செய்து அவனுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்தார். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. அந்த தந்தை அந்த இளைய மகனுக்கு பாராட்டினது கிருபை என்றால், இன்றைக்கு நீங்கள் நானும் நம்முடைய பரம தகப்பன் நமக்கு கிருபையாய் இறங்கி நமக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் நாம் அவரை விட்டு தூரமாய் சென்றாலும் ஆண்டவர் நம்மையோடு கூட இருந்து நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றாரே. நம்முடைய முற்புதாக்களோடு கூட இருந்த தேவன் அல்லவா நாம் சொல்லுகின்றோமே, ஆபிரகாமின் தேவனே, இசாக்கின் தேவனே, யாக்கூப்பின் தேவனே என்று சொல்லி நாம் சொல்லுகின்றோமே. நம்முடைய முற்புதாக்களின் தேவனாய் இருந்த கர்த்தர் இன்றைக்கு நமக்கும் அதே தேவனாய் இருந்து அதே வல்லமையாக இருக்கு. அன்றைக்கு சொன்ன அதே வார்த்தை மோசேயிடத்திலே, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கும் அப்படியாக இருந்து நமக்கு வேண்டிய எல்லா கிருபையும் கொடுத்து நம்மை வழிநடத்தி வருகின்றார். ஆம், ஒரு மனிதன் கடலில் மூழ்கி நம்பிக்கை இழந்திருந்தான். ஒருவர் அவன் கடன் முழுவதையும் செலுத்தி அவனை விடுவித்தார். அப்பொழுது அவனுக்கு மிகுந்த சந்தோஷம். தன்னுடைய கடனிலிருந்து அவன் தன்னை முற்றிலுமாக மீட்டு விட்டார் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆம், அந்த அவன் மேல் ஒருவர் கிருபை பாராட்டின் நிமித்தமாய் அவனுடைய கடன் அங்கு முற்றிலுமாக விடுவிக்கப்பட்டது என்று பார்க்கின்றோம். நம்முடைய பாவ கடனையும் இயேசு சிலுவையில் செலுத்தினார் என்று பார்க்கின்றோம். ஆம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பார்க்கின்ற போது அவரும் நம்முடைய எல்லா காரியங்களையும் நாம் பாவத்திற்கு மரிக்க வேண்டிய சூழ்நிலை அவர் நமக்காக மரித்து நம்மை மீட்டு பிதாவோடு ஒப்புரவாக்கினாரே. அந்த ஒப்புரவு ஊழியத்தை இன்றைக்கு எத்தனை பேர் செய்து கொண்டிருக்கின்றோம்? இன்றைக்கு ஒப்புரவை நாடி இருக்கின்றோமா? ஒப்புரவோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றோமா? ஒப்புரவாகின்றோம் என்றால் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு ஒப்புரவாகின்றோம். ஆனால் அந்த தேவைகள் சந்திக்கப்பட்ட பிற்பாடு நம்முடைய ஒப்புரவு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அங்கு ரோமர் 5:8 நாம் பாவியலாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று பார்க்கின்றோம். ஆம், நாம் பாவிகளாய், நாம் பரிசுத்தவான்களாய் அல்ல, நாம் புண்ணியவான்களாய் அல்ல, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று பார்க்கின்றோம். ஆம், அன்புக்குரியவர்களே, நாம் தேவனுடைய கிருபையை நம்பி வாழ வேண்டும். உலகத்தின் மனிதரை நம்பி வாழ அல்ல. உலகத்தில் உள்ள சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகின்றது. எனவே தேவனுடைய கிருபையை நம்பி வாழ்வோம். தவறு செய்தாலும் திரும்பி வர தயங்க வேண்டாம். நாம் தவறு செய்யாதவர்கள் என்று சொல்லி நாம் மாறுதட்டி அல்ல, நாம் செய்கின்ற தவறை உணர்ந்து பார்த்து, ஆவியானவரே, நான் விட்டு விலகி இருப்பேன் சொன்னால் நீர் அதை உணர்த்தும். ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் ஒத்தாசையோடு கூட நான் செய்த தவறுக்கு நான் திரும்பி வர எனக்கு கிருபைதாரும் என்று சொல்லி இருப்போம். தேவன் கிருபை உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் கிருபை மாறாதது. நம் மேல் கிருபையின் மேல் கிருபை அவர் வைத்திருக்கின்றார். ஆம், அன்றைக்கு
அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே முள் தொடுக்கப்பட்டது. அப்பொழுது அவர் சொல்லுகின்ற வார்த்தை, அவன் ஆண்டவரை நோக்கி மன்றாடினான். 3 முறை மன்றாடினான். ஆனால் ஆண்டவர் அவருக்கு சொன்ன வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் இருக்கும் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற எந்த பலவீனமானாலும், ஒருவேளை ஆவிக்குரிய பலவீனமாக இருந்தாலும், சரீர பலவீனமாக இருந்தாலும், அவருடைய கிருபை இந்த நாளிலே நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளது, நம்மை தாங்க வல்லமை உள்ளது. இந்த ரட்சிப்பின் அனுபவம் நமக்குள்ளாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கின்றார். இந்த சங்கீதம் 31:16 நமக்கு 2 பெரிய உண்மைகளை கற்றுக் கொடுக்கின்றது. அதை இந்த மாதத்திலே நீங்கள் நானும் சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருகின்றார். தேவனுடைய முகம் நம்மில் பிரகாசிக்க வேண்டும், அதுவே நம்முடைய சமாதானமாக இருக்கின்றது. தேவனுடைய கிருபை நம்மை ரட்சிக்கிறது, அதுவே நம்முடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இதுவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ இன்று நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, உமது முகம் என்மேல் பிரகாசிக்கட்டும், உமது கிருபையினாலே என்னை நடத்தும் என்று சொல்லி நீங்கள் நானும் ஒவ்வொரு நாளும் இந்த மாதத்தை ஆரம்பித்திருக்கிற நீங்கள் நானும் ஜெபிப்போம். நிச்சயமாக அவருடைய கிருபை நம்மை தாங்கும், அவருடைய கிருபை நம்மை வழிநடத்தும், அவருடைய கிருபை நமக்கு வேண்டிய சகல விதமான ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரும். நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்கும் எல்லாருக்கும் வேண்டிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் இந்த மாதத்திலே நாம் பெற்று, இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கின்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நிச்சயமாக இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மை பலப்படுத்தி நம்மை வழிநடத்துவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மே மாதம் 1ஆம் தேதியும் கூட கர்த்தாவே, இதோ தொழிலாளர் தினம் என்று ஊழியர் தினமாய் கர்த்தாவே நாங்கள் ஆஸ்வதிக்கும்படி நீர் பாராட்டிருக்கிற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சியும் என்று சொல்லி அன்றைக்கு தாவீது மன்றாடினது போல நாங்களும் கேட்ட வார்த்தை ஒவ்வொன்றையும் நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே வைத்து இந்த மாதம் முழுவதும் கர்த்தாவே இந்த ஜீவனுள்ள வார்த்தை எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உமக்கு நேராய் வழிநடத்தி நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சமாதானத்தோடும் கர்த்தாவே உம்மில் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையோடும் நாங்கள் வாழ எங்களுக்கு ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தின் எந்த காரியமும் எங்களை உம்மை விட்டு பிரிக்காதபடி உம்மோடு நாங்கள் இருக்கவும், நீர் கர்த்தாவே எப்பொழுதும் எங்களுக்கு தேவைகளை சந்திக்கின்றவராய் இருக்கிறீர். உம்முடைய கரம் எங்களை நீட்டி எங்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறீர். எங்களுடைய கண்ணீரை நீர் துடைக்கின்றீரப்பா. ஆம் கர்த்தாவே, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உம்முடைய முகத்தை தேடவும், உம்முடைய முகத்தின் மூலமாய் கிடைக்கின்ற அந்த பிரகாசமுள்ள வெளிச்சத்தை நாங்கள் பெற்று எந்த சூழ்நிலையிலும் இருளின் பிள்ளைகளாய் இல்லாதபடி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் நடக்கவும், அதன் மூலமாய் நீர் கொடுக்கின்ற கிருபைகளை நாங்கள் பெற்று நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை வழிநடத்தவன்மாய் நீர் பிரேசும் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். பரமன்ற எங்கள் பிதாவே, இந்த நாமம் புஸ்தப்படுவதாக, இப்படி ராஜ்யம் வருவதாக, இப்படி சித்தம் பரமத்தில் செய்யப்படுவது பூமியில் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரங்களுக்கு தாரும், எங்களுக்கு உலகமாய் குற்ற செய்ய மன்னிக்கிறது, குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீர்மானித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றைக்கு முழுவிலே. ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்தலும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இந்த மாதம் முழுவதும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். ஆமீன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.